ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மைதாவில் ஒரு சூப்பரான அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னது மைதாவா? மைதாவே அன்ஹெல்தி, இதில் அல்வாவா அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நல்லா அடிப்பிடிக்க விடாமல் சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க. இது மைதா மாவு வெந்து வரணும். நமக்கு அதுக்கு நியர்லி ஒரு 8 to 10 நிமிஷம் ஆகும் மைதா வெந்து. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். முதல்ல போட்டோன்னே இந்த மாதிரி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா மைதா. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமான மைதா இருக்கும். ஸோ ஒரு 8 to 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே அதுவும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறிகிட்டே இருந்திங்கன்னா மைதா நல்லா வெந்து வந்துடும். நம்ம போட்ட நெய் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் பாக் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிச்சு. செம்ம எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ தீபாவளிக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். மைதா அன்ஹெல்தி தான், பட் நம்ம கேக்கு ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ இது மைதா ஸ்வீட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாவளிக்கு ஒரு நாள் தானே பண்ண போகிறோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பண்ணிங்கன்னா அன்றைக்கி காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுன்னா, இப்போ கொஞ்சமாக லிக்விடாக ஆரம்பிச்சிருக்கா மைதா. ஸோ மைதா நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அதே பேனில் ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி. நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு ஜீனி, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி, நமக்கு கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை. ஜீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நல்லா கரைஞ்சா போதும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்த மைதா மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்ருங்க. நீங்கள் போட்டு கிளற ஆரம்பித்த உடனேவே அது கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஒரு வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அது நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எதனாலும் சேர்த்துக்கலாம். ஜீனி டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நெய் அந்த 1/4 கப்பு நெய் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. பார்த்திங்களா, உடனே கட்டி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டே இருந்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா நம்ம அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். அந்நேரம் எடுத்து ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் போட்டு லெவல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆனால் மைதா மாவை ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் மைதாவும் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பார்த்திங்களா. இது நம்ம இது இருக்குள்ள கடலை மாவு மைசூர் பாகு அந்த மாதிரி வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நெய் தடவின ஒரு பிளேட்டில் போட்டு லெவல் பண்ணி வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், எதுனாலும். இல்லை இப்படியே சாப்பிட்னாலும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஓன் ஐடியாஸ் தான். இனிமேல் பண்ண போகிறது எல்லாமே மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு, ஜீனி, தண்ணி எல்லாமே 1/2 கப்பு, நெய் 1/4 கப்பு, அவ்வளோதான். அடுப்பை மேல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மைதா மாவு நல்லா வேகணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு கட் பண்ணுறதுக்கு அந்த ஷேப்பில் வரல, பட்டு பார்த்துங்க அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெய் கூட அவ்வளோவா தேவைப்படல, ரொம்ப நெய்யாகவும் இல்லை. இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. இது வச்சுருக்கலாம் முடியாது, கெட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ தீபாவளிக்கு மறக்காமல் எல்லாம் ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய், ஹாப்பி தீபாவளி.